எஸ். பேஷண்ட்டோட ஆஞ்சியோகிராம் ரிப்போர்ட் ரெடியாக இருக்கு. நீங்கள் கொஞ்சம் பார்த்துட்டீங்கன்னா ஆப்ரேஷனுக்கு ரெடி பண்ணிடலாம் சார். சரி, நீங்கள் போங்க, நான் அப்புறம் பார்க்குறேன். சார், பேஷண்ட்டோட நிலைமை ரொம்ப சீரியஸாக இருக்கு. ஓகே. யாருக்குள் எங்க யாரோ அண்ணா ஒரு கண்ணியமான டாக்டர், தம்பி ஒரு பொம்பளை பொறுக்கி. உனக்கு வெக்கமா இல்ல? பொறுக்கி நான் இல்லை, எங்க அண்ணன். ஓகே, நான் சொன்ன ஸ்கேன் கூட பண்ணுங்க. பாருங்க, தினம் தினம் நர்ஸுங்கெல்லாம் ட்ரெஸ் மாத்துறத அந்த கேமரா மூலியமா எங்க அண்ணன் லேப்டாப்ல பார்த்துட்டு இருக்கான். நீ ஒன்றும் கவலைப்படாத. எப்போ அவன் ரூமுக்குள்ளேயே புகுந்து தைரியமாக ஒருத்தன் கேமரா தூக்கின்னு போயிட்டான்னு தெரிஞ்சதோ அவன் ஆடி போயிருப்பான். நீங்க எப்போ எந்த நிமிஷம் எங்க கூப்பிட்டாலும் நான் வர தயாரா இருக்கேன். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம 2 பேரும் ரகசியமா பேசிக்கிறது வெளியே யாருக்கும் தெரிய வேணாம். என்ன கேட்டா நம்ம பகல்ல மீட் பண்றதை விட ராத்திரி மீட் பண்றது தான் நல்லது. அதையும் மீறி நம்ம பழகிறது உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சு எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? நீ ஒன்றும் கவலைப்படாத. அப்படி ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா வாழ்நாள் முழுதும் உன்னை கண் கலங்காம வச்சு நான் காப்பாத்து. யாரும் பார்க்கறதுக்குள்ள நீங்க இருந்து கிளம்பிட. சரி.
அது இல்லம்மா நான் சொல்றது. குற்றாலத்துல இருந்து வெயிட்டிங் லிஸ்ட்ல ஒருத்தி இருக்கும்போது மெட்ராஸ்க்கு வந்து புதுசா ஒரு டிக்கெட் ரிசர்வ் பண்ணிட்டீங்கல்ல? அக்கா, உங்க தங்கச்சி லவ் பண்றவனை அடிச்சு மடக்கிட்டான். அவனை கொன்னு கடலை தூக்கி வீசிடுவா. வேண்டாம், அவன் எனக்கு உயிரோட வேணும். அவ கைய கால உடைச்சி பொட்டலாமா கட்டி அக்கா காலடியில வந்து போடுங்கடா. குற்றாலத்துல 4 தெரு, 2 ஜாதி. ஒருத்தன் பணக்காரன், ஒருத்தன் கூலிக்காரன். அந்த ஊர்ல நீ ராஜா. ஆனா இது சேதாப்பேட்டுடா. இங்க 100 தெரு, 1000 ஜாதி. இங்க சந்து பொந்து இண்டு எடுக்கு அத்தனையும் உருண்டு பொருண்டு எந்திரிச்சு நகரமாகி வட்டமாகி சதுரமாகி எம்எல்ஏ ஆகி மினிஸ்டர் ஆகிருக்கேன்டா. இங்க ராணியும் நான் தான், ராஜாவும் நான் தான். நான் பாக்குறதுக்கு தான்டா ஊத்துக்குழி வெண்ண மாதிரி மொழு 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 மொழுன்னு இருப்பேன். ஆனா உள்ளுக்குள்ள முனியாண்டி விலாஸ் கொத்து பரோட்டா. டேய், குற்றாலத்திலே உன்னை பொட்டன்னு போட்டுக்கணும்டா. விட்டு பிடிச்சேன் பாரு. அதனால்தான் என் தங்கச்சியை கட்டி பிடிக்கிற அளவுக்கு வந்துட்டல. டேய், தமிழ்ல சொன்னா குத்து, இங்கிலீஷ்ல சொன்னா டெத்து. வேண்டாம், நான் இங்கே வந்தது உங்கள் தங்கச்சியை லவ் பண்ணுறதுக்காக இல்லை. இதை விட எனக்கு முக்கியமான வேலை நிறைய இருக்கு. தயவு செஞ்சு என்ன ஒன்றும் பண்ணிடாதீங்க. ஆடிய ஆட்டம் என்ன, பேசிய வார்த்தை என்ன? என் காலை தொட்ட கும்பிடு, நான் உன்னை உயிரோட விடுறேன். பொழைச்சிட்டு போ. என்னடா யோசிக்கிற? அக்கா காலை தொட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோடா. சீக்கிரம்டா. உங்கள் காலை தொட்டு கும்பிட்றதுக்கு முன்னாடி உங்கள் ஆளுங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் என்னை அடிக்க வேணான்னு. பயந்து சாகாதடா, சொல்றேன். அடிச்ச அடியில உடம்பெல்லாம் பங்க்சர் அடிச்சு போல இருக்கு. ஹலோ, மார்க்கெட் ரவியா? ரவி இல்லைங்க, அவங்க மச்சான் பேசுறேன். ரவி கிட்ட போன கொடு. கொடுக்க முடியாது மேடம், நாங்க புத்தூர்ல இருக்கோம். அங்க என்னடா பண்றீங்க? நீங்க ஒருத்தர் அடிக்கல அனுப்புனீங்களே, அவன் இவர் அடிச்ச அடியில எலும்புலாம் இடம் மாறி போச்சு. வலது கையை உடைச்சு இடது கையில கொடுத்தான். ஹலோ கரடி குமாரா, நான் தான் அம்மா பேசுறேன். இனிமே அடியாள் வேலைக்கெல்லாம் என் பையனை கூப்பிடாதீங்க. யாரோ குற்றால ராசாவா, அவன் என் பையனை அடியாளின்னு அடிச்சு பொறி கலங்கி போய் பைத்தியம் பிடிச்சு போச்சு. பச்சளை வைத்தியத்துக்காக பாண்டி மரத்துக்கு கார்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன்.
don't ever, never you risk it. He's the Raja, the Raja, mommy. ஏண்டி எச்சக்கலை சைதாப்பேட்டை கூவத்தில் பிறந்து கக்குசு முன்னாடி உக்காந்து கஞ்சா வித்து சாராயத்தில் வாயை கொப்பளிச்சு நாத்தடிச்சு போன உடம்பு உனக்கே இவ்வளவு திமிரு இருக்குன்னா குற்றாலத்தில் பிறந்து மூலிகை தண்ணியில் குளிச்சு மனசையும் உடம்பையும் சுத்தமாக வச்சிட்டு இருக்க எனக்கு எவ்வளோ திமிரு இருக்கும் சைலு மீன்பாடி வண்டி முருகேசன் தெரியுமா உனக்கு என்னடி முழிக்கிற கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மீன்பாடி வண்டியும் உன்னையும் ஒன்றா வச்சு ஓட்டிகிட்டு இருந்தானே அவனை சொன்னேன். அதுக்கப்புறம் நீ மீன்பாடி வண்டியை கழட்டி விட்டுட்டு டெம்போ லாரி கண்டெய்னர்னு கண்ட இடத்துல வாயை வச்சு கண்ணா பின்னான்னு வளர்ந்து மினிஸ்டர் ஆகிட்ட. ஏண்டி உனக்கு என்ன திமிரு இருந்துன்னா ஒரு ஆம்பளை கீழே படுக்க போட்டு மூஞ்சில காலை வச்சு தேய்னு தேய்ப்ப. திடீர்னு ஆடிய ஆட்டம் என்ன பாட்டு பாடுற போஸ் கொடுக்குற டான்ஸ் எல்லாம் ஆடுற. ஆட்டத்துக்கே ஆட்டமா நம்ம ஆட ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கா உன் டப்பா டான்ஸ் ஆடுறேன். ஏய் உங்க சீனியர்லாம் புத்தூர்ல இருக்கான். முன்னாடி வரணுமா பின்னாடி போகணுமா நீயே டிசைட் பண்ணிக்க. அது நான் சைலண்ட் ஆயிட்டேன். செஸ்ஸில் தான்மா ராஜாக்கு செக் வைப்பாங்க, ஆனால் லைஃப்பில் ராஜா தான் செக் வைப்பாரு. தமிழில் சொன்னா ராஜா ராஜா, இங்கிலீஷில் சொன்னா கிங் ஆஃப் தி கிங்கு. ஆமா உன் தங்கச்சியை யாருமே லவ் பண்ணக்கூடாதா? இது வரைக்கும் நான் யாருமே லவ் பண்ணலடி. ஆனா இந்த நிமிஷத்துல இருந்து உன் தங்கச்சியை லவ் பண்ணலான்னு டிசைட் பண்ண. வாமா கத்தால கண்ணழகி வா. வந்துட்டேன் மச்சான். இப்போ இங்க என்ன நடக்குதுன்னா, நான் ஏதோ உன்னை லவ் பண்றேன்னு உங்க அக்கா நினைச்சுக்கிட்டு அவ காலில் என்ன விழ சொல்றான். நான் என்ன சொல்றேன்னா, நான் உன்னை லவ் பண்ணோன்னா உன் காலில் இருக்கிற செருப்பை கழட்டி உங்க அக்கா கன்னத்துல நச்சுன்னு அடிக்கிறேன். அப்புறம் என்ன மச்சான் சொன்ன பிறகு அக்காவாவது ஆட்டுக்குட்டியாவது. ஐ லவ் அம்முக்குட்டி. இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம். என் தங்கச்சிய வச்ச என் அடிக்க வச்சுட்டல, உன்னை வச்சுக்கிறேன்டா. தங்கச்சிய லவ் பண்றேன்னு சொல்றேன், என்ன போய் வச்சுக்கிறேன்னு சொல்றேன். கேவலமான பொம்பளை நீ. சரி விடு. ஏழைகளுக்கு சேவை செய்வதற்காக இரவு பகலாக பாடுபட்டுக் கொண்டிருக்கும் டாக்டர் கே பால் பாண்டியன் அவர்களது மருத்துவ சேவையை பாராட்டி மருத்துவ சிகாமணி என்கிற பட்டத்தை வழங்க வருகை தந்திருக்கும் ஜான்சி ராணி, அசம்பிளி சிங்கம், பாலிடிக்ஸ் பைங்கிளி, அறநிலைத்துறை அமைச்சர் மாண்புமிகு அஞ்சா நெஞ்சம் சைதை சைலஜா அவர்களே. இந்த பட்டம் உண்மையிலே யாரா கொடுக்கறது? இங்க பார், நம்ம நாட்டுல எந்த பட்டத்தையும் யாருக்கும் மக்களா கொடுக்கறது இல்ல. அவனுக்கு எந்த பட்டத்து மேல ஆசை இருக்கோ அதை அவங்களே விழா நடத்தி வச்சுக்கிட்டு அவங்களே கூப்பிட்டுக்கிறாங்க. பேச வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். உடல் மண்ணுக்கு உயிர் செய்தைக்கு என் அருமை சகோதரர் பால் பாண்டியன் அவர்களுக்கு பட்டம் கொடுக்க என்னை ஏன் அழைத்தார்கள்? அவரும் சேவை செய்பவர், நானும் சேவை செய்பவள். என்னை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். எத்தனையோ இரவு, எத்தனையோ ஊரு உடம்பை உருக்கி உழைத்திருக்கிறேன் இந்த நாட்டுக்காக. பாரத தமிழ், வளர்க மலையாளம், வெல்க தெலுங்கு, பொங்குக ஹிந்தி. திரு பால் பாண்டியன் போன்ற பலரை உருவாக்கி பல உயிர்களை காப்பாற்றும் நடமாடும். படிச்சு வாங்கின பட்டத்துக்கு இன்னும் நீ உருப்படியா வேலை பண்ணல, அதுக்குள்ள உனக்கு இன்னொரு பட்டமா? நம் நாட்டில் நதிகள் எல்லாம். ஹாஸ்பிட்டல்ல வேலை பண்ற 300 பொண்ணுங்களை தப்பா படம் எடுத்து வச்சிருக்கிய, அதோட லேப்டாப் என்கிட்ட தான் இருக்கு. அதை எடுத்துட்டு போய் கோர்ட்ல சப்மிட் பண்ணன்னு வச்சுக்கோ, உன் ஹாஸ்பிட்டல் சீல்டு. ஐயோ அப்படிலாம் செஞ்சிடாத ப்ளீஸ். உனக்கு என்ன வேணும் நீ எப்படி சொல்லி அப்படியே நான் செய்கிறேன் அப்படின்னு கெஞ்சுவேன்னு பார்க்குறியாடா? போடா ஃபூல். அதில் என்னோட மானம் மட்டும் இல்லடா, நீ சிஸ்டர்னு சொல்றிய அந்த 300 பொண்ணுங்களோட மானமும் சேர்ந்துருக்கு. அதை இப்போ நீ கோர்ட்டில் கொடுத்தா அதில் இருக்கிற அத்தனை பேரும் அவமானம் தாங்காமல் குடும்பத்தோட தற்கொலை பண்ணிப்பாங்க. என் தம்பிங்க 2 பேரும் தப்பாக பண்ணி மாட்டிக்கிட்டாங்க. ஆனால் நான் அப்படி இல்லை, தப்ப சரியா பண்ணுவேன். அவ்வளோ சீக்கிரம் எதுலையும் மாட்ட மாட்டேன்டா. வேடா போன
ஜாதி சங்க தலைவர் நாராயணசாமி அவர்களின் தண்டுவடம் உடைந்து உயிருக்காக போராடிய வேளையில் கடவுள் போல காப்பாற்றியவர் நமது டாக்டர். ஏய் இங்கேருந்து ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு எவ்வளோ நேரம்? 20 நிமிஷம் ஆகும். இந்த ஃபங்க்ஷன் முடிய இன்னும் அரை மணி நேரம் ஆகும். வா. இதைத்தான் ஔவையார் அன்றே ஆத்திச்சுவடியை சொல்லி இருக்கிறார். சொல்லுங்க சார் யாருன்னே தெரியல சார். 4 பேர் வந்து கழுத்துல கத்தி வச்சு ஐசி ரூம் லாக் பண்ணிட்டாங்க சார். அத்துடன் என்ன சொல்ற? இது நான் சொல்றேன்டா. ஐசியூல உன் ஜாதி சங்க தலைவர் தென்பாண்டி சிங்கம் நாராயணசாமிக்கு ட்ரிப்ஸ் ஏறிக்கிட்டு இருக்கு. அவன் மூச்சு விட திணறதுனால நீ மூக்கில் வச்சிருக்க டியூப்பை நண்பன் எடுத்து விட்டான்னு வை. என்னடா வெய்யி நொய்யின்னு எடுத்து விட்டா போச்சு. போன போட்டு டேய் புலி சாதம், நான் சொல்றத நல்லா கேளு. ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே லாரி மேல பல ஆயிரம் தொண்டர்கள் நிக்கிறாங்க. அவன் தலைவனுக்கு மட்டும் இப்ப ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னு வச்சுக்க, உன் ஹாஸ்பிட்டல்லே தர மாட்டேன்டி. நீ இப்ப என்ன பண்றன்னா 100 ஏழைகளுக்கு இலவசமா இருதய ஆபரேஷன் பண்றேன்னு அந்த ஃபங்க்ஷன்ல எல்லாரும் கேக்குற மாதிரி மைக்கில் ஓப்பனா அனௌன்ஸ் பண்ற. 100 ஆபரேஷன் பண்ணணும்னா எவ்வளவு செலவாகும் தெரியுமா? ஏய் அதுதான் கோடி கணக்கில் கொள்ளடிச்சு வச்சிருக்கேன். அதுல இருந்து என்ன நிறுத்துறா, உயிர் போயிட்டு போதுறா. போய் தொலைட்டுண்டா. பெரிய தேச தியாகி ஜாதி சங்க தலைவருங்க எத்தனை பேரை போட்டு தள்ளியிருப்பான். சொன்னதை செயல்னா டீவை புடிங்கிடுவேன். நல்லவர்களை அப்படி எதுவும் பண்ணாத ப்ளீஸ். இப்ப நீ அனௌன்ஸ் பண்ற, அது என் காதுக்குள்ளேயே கேக்குறேன். சீக்கிரமா. என்னை யாராலும் அரசியலில் இருந்து தள்ளிவிட முடியாது. இந்த நல்ல நாள்ல உங்க எல்லாருக்கும் நான் ஒன்று சொல்லிக்க விரும்புறேன். 100 ஏழைங்களுக்கு இலவசமா இதய ஆபரேஷன் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறதுனால அப்படி இலவசமா ஆபரேஷன் பண்றேன்னு உங்க முன்னாடி உறுதி அளிக்கிறேன். எனக்கு நானே ராஜா, உனக்கு நீயே ராஜா. எனக்கு நானே ராஜா, உனக்கு நீயே ராஜா. 4 பேரை வாழ வச்சா நீயும் நானும் வாழும் பாரு. ராஜாதி ராஜா, ராஜாதி ராஜா, எங்க இருந்தாலும் ஏச்சா பலிக்காது பாச்சா. தொட்டு பாருடா, பிடிக்குடா, மோதி பாருடா, தூள் பறக்குடா. எனக்கு இதே நோய் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே என் கூட பிறந்த அண்ணன்களே என்ன கை விட்டுட்டாங்க. ஆனா நீங்க பணமே வாங்காம இலவசமா ஆபரேஷன் பண்ணி என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நீங்க அண்ணன் மட்டும் இல்லைன்னு அப்பா அம்மா எல்லாமே நீங்க தான். சார் ஒரு சின்ன இன்டர்வியூ சார். இந்த இலவச ஆபரேஷன் பண்ணுங்கிற ஐடியா உங்களுக்கு எப்படி சார் வந்து? என்ன கேள்வி கேக்குற நீ? அண்ணனை பார்த்தேன் எவனோ ஒருத்த ஃபோன் பண்ணி மிரட்டி அண்ணன் இதெல்லாம் செய்யறான்னு நினைச்சிட்டு இருக்கியா? அண்ணன் மேல ஒரு ஆம்பளைய பாத்துருப்பியா நீ? சிங்கமா இவரு இலவசமா 1000 பேருக்கு ஆபரேஷன் பண்ணணும்னு அண்ணனுடைய கனவு என்னடா சொல்ற? சொத்து பூரா போனாலும் சரி, இருக்கிற வீட்டை வித்து நாளைக்கு ரோட்ல பிச்சை எடுத்தாலும் எடுப்பாரு. அவர் சொன்ன வார்த்தையை காப்பாத்துவாரு. என்ன சொல்றீங்க நீங்க? ஆமாடா. ஏடா போட்டோ கொடுங்க.